சொல்லி எதிரில் பட்டாசை போட சொல்லி. நஷ்டாபுரத்தில் வசிக்கிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லோரும் கையெழுத்து போட்டு கொடுத்தோம். எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. சந்தோஷமாக இருக்குது. அடுத்த ஆட்சிக்கு அவர் வரணும் கண்டிப்பாக. எல்லாம் திமுக ஆட்சி எல்லாம் செய்கிறேன்னு சொன்னாங்க. எந்த இதுவுமே செய்யலை. எல்லாம் 1000 ரூபா கொடுத்தேன். அதெல்லாம் 1000 ரூபா எதுக்கு? எல்லாம் விலைவாசி தான் ஏற்றுனாங்க. வீட்டு வரி, கரண்ட் பில்லு எல்லாம் ஏற்றுனாங்க. இவர் பழனிசாமி ஆட்சியில் கண்டிப்பாக எல்லாத்தையும் விலைவாசியெல்லாம் கம்மி பண்ணி மக்கள் எல்லாம் நல்லபடியாக வைக்கணும். அதான் எங்களுக்கு சந்தோஷம். பிறநாள் வாழ்த்துக்கள் அவருக்கு. பெண்கள் ஆதரவு அவருக்கு தான் கண்டிப்பாக. நாங்கள் எல்லோரும் ஒத்துழைப்போம். வணக்கம், நான் சிவனே சத்தியநாபுரம் பகுதியிலேருந்து. இன்றைக்கி 2026 ஓட்டில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாம் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் அதிமுக கட்சிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுறதா இருக்கிறோம். முதலாவது அவருக்கு நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் நீடோடி 100 வருஷத்துக்கு மேலே வாழணும் என்பது தான் எங்கள் ஆசை. வாழ்த்த வயதில்லைனாலும் எங்களோட ஆசையை நாங்கள் தெரிவிக்கிறோம். ஏன் இந்த நாளில் இவன் ஏன்ப்பா இப்படி பேசுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்றைக்கு சூழ்நிலை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அமைகிறது இல்லை. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போதன்ற ஒரு வார்த்தைக்காக அடிமையை போட பார்க்குறோம். ஏன்னா என்னோட இந்த தோழர்களும் நண்பர்களும் நிறைய பேர் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க இந்த போதைக்கோசம். அதனால் இந்த 2026 எடப்பாடியார் அவருடைய ஆட்சி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக மாறுன்ற இளைஞரோட நம்பிக்கை முழுக்க இருக்குது. ஏன்னா இன்றைக்கு இந்த சூழ்நிலைன்றது அப்படி தான் இருக்குது என்பதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த வேலைவாய்ப்பும் ஒரு படிப்பு முடிச்சுட்டு வெளியே வர ஒரு சாமானிய ஒரு மனுஷனுக்கு அந்த வேலைவாய்ப்பு இளைஞருக்கு ரொம்ப கடினமாக இருக்குது இன்றைக்கு உண்டான சூழ்நிலையில். அப்போது இந்த வரக்கூடிய ஆட்சி நம்மளுடைய முன்னாள் முதல்வர் பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி அமைஞ்சுது அப்படின்னா நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம். அவர்களுக்கு தான் நாங்கள் ஓட்டை செலுத்தி அவர் வெற்றி பெறுவோம். நாங்கள் முழுக்க நம்புகிறோம். அவருக்கே நாங்கள் ஓட்டை செலுத்துவோம். இன்னொரு ஒரு விஷயமாக அவருக்கு முன்னாள் முதல்வர் பழனிசாமி அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற நன்றி.